ஸோ இந்த லிக்விடி பற்றி நான் ஒரு 6-7 ஸ்டெப்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ நீங்களும் அதை வந்து எழுதிக்கணும். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆச்சு ப்ரோ. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Internal liquidity and external liquidity. ஸோ இதுதான் மெயின். என்ன மார்க்கெட்டில் மெயினாக ஹை லோ அண்ட் லோ அண்ட் ஹை தான் இருக்க போகுது இல்லையா? அந்த எங்கெல்லாம் ஹை இருக்குதோ எங்கெல்லாம் லோ இருக்குதோ அங்கே எல்லாமே லிக்விடிட்டி இருக்கும். அதை மார்க்கெட் அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு நீ நிறைய யூடியூப்ஸ் பார்த்துருக்கலாம். நான் அப்படின்னா சொல்லுவேன் அது. ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் பலர் விதமாக சொல்லி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸ்டாப் லாஸ் தான் லிக்விடிட்டி, காசு தான் லிக்விடிட்டி, லிக்விடிட்டியில் மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அதில் பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் லிக்விடிட்டி, இன்டர்னல் லிக்விடிட்டி நிறையா இருக்குது. லிக்விடிட்டி போல் டட்டல் சூப்பு ஏகப்பட்டது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த லிக்விடிட்டியை சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வச்சுக்கணும். அதை அது இருந்தாலே போதுமானது தான். And ice. இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி இதுதான் இப்போ வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் மார்க்கிங்கே அப்படி தான் பண்ணுவாங்க இந்த ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லிக்விடிட்டி கிராபு, ஸ்வீப்பு, டட்டல் சூப்பு, பர்ஜி, பூலு இது எல்லாமே வந்து ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஸ்வீப் அடிக்க போகுது. அதாவது லிக்விடிட்டி எடுக்கக்கூடிய இடம். அது லிக்விடிட்டியை வச்சு மார்க்கெட் ரன் பண்ணக்கூடிய இடம் வேறு, அதை எடுத்துட்டு ரன் பண்ணக்கூடிய இடம் வேறு. அண்ட் இது எல்லாத்துக்கும் இப்போ இன்டர்னல் லிக்விடிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியில் 2 வெரைட்டிஸ் இருக்கும். அது என்னன்னா பிஎஸ்எல் அண்ட் எஸ்எஸ்எல் சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மெயினாக இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மீனிங், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். அது தெரிஞ்சுக்கினாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே? ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்னல் லிக்விடிட்டினா என்ன அண்ட் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டினா என்ன?
ஸோ இப்படி வந்து லோ டு ஹை ஒரு ஸ்விங்கு வந்து போயிருக்குது. இந்த ஸ்விங்கோடைய லோ இருக்குது இல்லையா, இந்த லோ வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. அப்போ ஹை வேற மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா ஹையும் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஹை லோ இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை நீங்கள் வச்சுக்கணும். இப்போ மார்க்கெட் எக்ஸாம்பிளுக்கு இப்படி போயிட்டு இருக்குது, இப்படி போயிட்டு இருக்குதுன்னா இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு இதில் வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? இப்போ இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னா இங்க ஹைலேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் வருது இல்லையா, இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, இப்படி நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குறீங்கன்னா இந்த ஏரியா வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி. ஓகேங்களா? இதுவே இது எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஹையை உடைச்சிட்டா இதுவும் வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியாக மாறிடும். அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் மார்க்கெட் சிஎம்பி, அதாவது கரண்ட் மார்க்கெட் அந்த இடத்துல இருக்கும் போது அது இன்டர்னல் லிக்விடிட்டி. கிளியரா? கிளியர் ப்ரோ. இது நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட், லிக்விடிட்டி வாய்டு. உங்களுக்கெல்லாம் இந்த இம்பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸோடைய செஷன் எடுத்தேன் இல்லையா? ஆமா ப்ரோ. ஸோ தொடர்ந்து ஒன் சைடாகவே மார்க்கெட் போயிட்டு இருக்குது, இம்பேலன்ஸோட இருக்குதுன்னா அதுக்கு நேம் வந்து லிக்விடிட்டி வாய்டு. இப்போ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இம்பேலன்ஸாகவே போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல கூட வந்து ரெக்கவரி கொடுக்காம போயிருக்கும் மார்க்கெட்டு, ரெக்கவரி கொடுத்துருக்காது. ஸோ அப்போ ஒரு இம்பேலன்ஸு, 2 இம்பேலன்ஸு, 3 இம்பேலன்ஸ், ஸோ ஒன்றுக்கு அப்பாற்பட்ட 2 இம்பேலன்ஸ் 3 இம்பேலன்ஸ் கண்டினியூவாக வருதுனாவே அதுக்கு பெயர் வந்து லிக்விடிட்டி வாய்டு. ஓகேங்களா? இது கிளியரா? கிளியர் ப்ரோ. ஓகே ப்ரோ. கிளியர் ப்ரோ. என்ன இப்போ டவுட் கேட்குறீங்க? கிளியர் இல்லைன்னா இப்போ டவுட் கேட்கலாம் நீங்கள் இதில். ப்ரோ கிளியர். கிளியர் தான். ஓகே ஓகே. இல்லை சைலண்டாக இருக்கீங்க சார், அதனால தான் கேட்டேன். அண்ட் இந்த ஏரியாவில் மந்த்லி, வீக்லி, டெய்லி எல்லாத்துக்குமே வந்து ஹைலோ ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஏரியாவுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து லிக்விடிட்டி இருக்கும். ஸோ அந்த லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு தான் மார்க்கெட்டு கிளம்பும். இப்போ ப்ரீவியஸாக இங்கே ஒரு மந்த்லியோடைய கேண்டில் இருக்குது, இந்த ரேஞ்சு, இது வந்து ஒரு மந்த்லியோடைய கேண்டிலாக இருக்கட்டும். ஸோ இப்படி திடீர்னு மார்க்கெட்டு மேலே போனோன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடாது மார்க்கெட்டு, நேராக வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் மந்தோடைய லோ வந்து எடுத்துகிட்டு தான் மேலே போகும். ஸோ அதுதான் மார்க்கெட்டோடைய நேச்சர். ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எல்லாரோடைய எஸ்எல்லையும் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகணும். இது மாதிரி எங்கெங்கே நடக்கும்னா, ஒரு மந்த்லியாக மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகும்போது, இல்லை ஒரு மந்த்லியாக மார்க்கெட் பெயரிஷ் ஆகும்போது, அது வீக்லி டெய்லி எதனால இருக்கட்டும்,
ஸோ நீங்கள் எல்லாவுடைய ஹைலோஸ்லையும் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டிலுடைய ஹையை ஆர் லோவை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக மூவ் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி இருக்கும்னா, இது வந்து மார்ச் மாதத்தோடைய கேண்டில். இப்போ ஏப்ரல் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்படி மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, ஏப்ரல் மந்த்து ப்ரீவியஸாக இருந்த இந்த மார்ச் மந்த்து இது வரைக்கும் இருக்குது, அதோடைய லோவை போயிட்டு இங்கே எடுத்துடும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பூம் ஆகும். இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் எல்லா மார்க்கெட்லேயும் பார்க்கலாம். எல்லா டெய்லி ட்ரெண்டு, மந்த்லி, வீக்லி எல்லாத்துலேயுமே நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஒரு ஹியூஜ் மூவ் இப்போ புல்லிஷ் ஆகுதுன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டலோடைய லோவை எடுத்துருவாங்க. இல்லை அதே கேண்டில் கூட இப்படி மேலே ஸ்ட்ரைட்டாக போகும். ஓகேங்களா? இதுதான் இந்த வீக்லி, டெய்லி, மந்த்லி உடைய ஹைலோஸ் நடக்கக்கூடிய மேட்ரு. ஓகே. அண்ட் இந்த இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி, இதுதான் மெயினாக இன்னைக்கு நிறைய பேர் விபதி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு மேட்டர் சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் இப்படி கிளம்பி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த எங்கே இருக்கக்கூடிய இந்த லோவுடைய லிக்விடிட்டியை எடுத்துட்டு போகும். ஸோ அது எப்படி எடுப்பாங்கன்றதை நான் டீப்பாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு மிட்டிகேஷன் பிரேக்கர் செஷனில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ் நடந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல யார் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கா? அப்போ செல்லர், இங்க இருக்கக்கூடிய இந்த செல்லர் லாஸ்ட்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த செல்லருக்கு ரெக்கவரி கொடுக்கணும். அதாவது பிரேக் ஈவன் கொடுக்கணும், இல்லை ப்ராஃபிட் கொடுக்கணும். மார்க்கெட்டில் கொடுத்தா மட்டும்தான் இவங்களால நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் அவங்களால சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? அது எவ்வளோ தூரம் வேணாலும் திருப்பி அந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ரெக்கவரி ஆகும். அது இன்ஸ்டண்ட்டாக வந்தாலும் சரி, 6 மாதம் கழிச்சு வந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. அது எடுக்காமலேயே இப்படி வந்து மார்க்கெட் போகும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்ட்ரக்சரை வந்து தொடாமலே மார்க்கெட் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி தொடாமல் போகுதுன்னா இங்கே இருக்குது இல்லையா இந்த ஏரியா, ஸோ அந்த ஏரியாவை மட்டும்தான் நீங்கள் இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டியாக மாற்றி எடுக்கணும். 100% மார்க்கெட் இதை வந்து தொடணும். அதுதான் லாஜிக். அப்போ தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் ஸ்டேபிளாக நிற்கிதுன்னு அர்த்தம். ஏன்னா இம்பேலன்ஸ் தியரி இங்கே தான் ஆட் ஆகுது, பிரேக்கர் மிட்டிகேஷன் தியரி இங்கே தான் ஆடுது, நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் தியரி இங்கே தான் வந்து கம்பைன் ஆகுது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், பிகம் சப்போர்ட்டு, ஃபிளிப் ஜோன்ஸ் நிறைய வந்து இங்கே தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த ஏரியாவை தொட்டே ஆகணும் ஒன்ஸ் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுறாங்கன்னா, இல்லையா? அப்படி தொடாமல் அதுக்கு முன்னாடிந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய லோ வந்து உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டியாக மாறும். ஐஎன்டின்னு ஸ்டார்ட்டாக போடுவாங்க, ஐடிஎம்னு ஸ்டார்ட்டாக போடுவாங்க. நம்ம இன்டியூஸ்மெண்ட்டு நம்ம பேசாவே இருந்தது. இன்டியூஸ்மெண்ட் $1. ஓகேங்களா? அப்படி இந்த ஏரியாவை தொட்டுச்சுன்னா இந்த ஏரியாவில் லிக்விடிட்டி எதுவும் பெண்டிங் இல்லை, ரெக்கவரி ஃபினிஷு. இங்கே டெசிஷன் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, அழகாக எடுத்துகிட்டு கிளம்பிடுவானுங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துல டவுட் வர சில இருக்கு. இப்படி தொட்டுட்டு இங்கே வந்து மைனர் பேஸை ட்ரிகர் பண்ணாமல் போயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஏரியாவை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கணுமானா எடுக்கக்கூடாது, அதுவும் தப்பு. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த மேஜராக இருக்கக்கூடிய இந்த ஹையை வந்து திருப்பி இங்கே தொட்டுட்டாங்கன்னாவே முடிஞ்சு. ஓகேங்களா? ரெக்கவரி ஃபினிஷ் அந்த இடத்துல. அதுக்குள்ளே மைனரில் என்ட்ரி எடுக்கல, இல்லை எடுத்துருக்குது, அது அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் இதை வந்து மிட்டிகேட் பண்ணணும். அப்படி மிட்டிகேட் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏரியா வந்து இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? ஓகே. சூப்பர். அண்ட் இந்த டபுள் டாப்பு, டபுள் பாட்டமு, ட்ரிபிள் டாப்பு, ட்ரிபிள் பாட்டமு, நார்மல் ஸ்விங்கு ஹை, ஸ்விங்கு லோ, அண்ட் இன்னும் நிறைய வந்து இருக்குது. இதுதான் மெயினாக லிக்விடிட்டின்னு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும்.
இல்லையா? நீ நிறைய யூடியூப்ஸ்ல கூட அதுதான் வந்து சொல்லுவாங்க. லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜியா கொடுத்துருக்காங்க. இது வந்து டபுள் டாப்பு, இது வந்து டபுள் பாட்டம், இது ஸ்விங்க ஹை, இது ஸ்விங் லோ, and one more. Trend line liquidity. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதில் ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் அதுவுமே வந்து லிக்விடிட்டியாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது ரைட்டு தான். ஆனால் இது மட்டும்தான் லிக்விடிட்டியான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் லிக்விடிட்டி கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஐலோஸ்லுமே வந்து லிக்விடிட்டி இருக்குது. அப்போ இதை எங்கே யூஸ் பண்ணணும்னா இது எல்லாமே நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் அதில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது எங்கே எடுப்பீங்க நீங்கள்? இப்படி வந்து ஒரு பிஓஎஸ் இங்கே பண்ணிடுச்சு மார்க்கெட், இது கார் மாற்றிடலாம். இப்போ இந்த ஏரியாவில் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இது பிஓஎஸ்ஸாக நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா? இந்த பிஓஎஸ்ஸாக எடுத்த அப்புறம் இங்கேருந்து என்ட்ரி எடுக்க கீழே வரும் இல்லைங்களா, ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. இந்த ஏரியாவில் தான் இந்த மேட்ரை ஃபுல்லாக யூஸ் பண்ணும். அந்த ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், அந்த டபுள் டாப் டபுள் பாட்டமாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஸ்விங் ஹை அண்ட் லோவாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே நடக்கக்கூடிய வேலை தான் இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் ட்ரெண்ட் லைன் எல்லாமே. ஓகே, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மார்க்கெட்டில் டபுள் டாப் ஒர்க் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், டபுள் டாப் ஒர்க் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். அப்போ அந்த டபுள் டாப்பை நம்ம எங்கே பார்க்கணும் எங்கே பார்க்கக்கூடாதுன்னு மேட்ரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டபுள் டாப் டபுள் பாட்டமை நீங்கள் ட்ரெண்டு கூட அது ஃபார்ம் ஆகுது, கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அந்த இடத்துல இது லிக்விடிட்டியாக மாறும் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டபுள் டாப் வச்சுட்டு இப்படி வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிடுச்சு மார்க்கெட், இந்த ஏரியாவில் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஏரியாவில் பிஓஎஸ் பண்ணதுக்கு சம் ஆஃப் ஏரியாவில் ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. அதுக்கு மேலே டபுள் டாப் இருந்தால் இதை வந்து எடுத்துருவாங்க, கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே ப்ரீவியஸாக இந்த லோவை ஒடிக்கிறதுக்கு பவர் எங்கே இன்ஜெக்ட் ஆகிருக்குதுன்னா இந்த ஸ்விங்குக்கு தான் இன்ஜெக்ட் ஆகிருக்குது. அப்போ இந்த ஸ்விங்குக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும், நேராக போயிட்டு எடுத்துட்டு திருப்பி கீழே வரணும். அப்போ அந்த இடத்துல டபுள் டாப் ஒர்க் ஆகும். டபுள் டாப் ட்ரேடர்ஸுக்கு இந்த ரீட்ரேஸில் புல் பேக்கில் வந்து என்ட்ரி போடுவாங்க, இந்த ஹையை வந்து எஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்மள மாதிரி ட்ரேடர்ஸு சப்ளை ஜோனு பேஸ் ஜோனை மட்டும் தனியாக மார்க் பண்ணி அங்கே என்ட்ரிஸ் போடுவாங்க இல்லையா? இந்த இடத்துல இருக்கும்போது இதை லிக்விடிட்டி எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது, அது தப்பு. அப்போ இந்த லிக்விடிட்டி எங்கே நீங்கள் இந்த ஸ்டெப்பில் எடுக்கணும்னா இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு வராங்க இல்லைங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக அங்கே வரும், இங்கே வந்து ரெண்டு டபுள் டாப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போது இந்த இடத்துல இதை போயிட்டு நீங்கள் மார்க் பண்ணலாம் லிக்விடிட்டியாக. இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரியாத ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே டபுள் டாப் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டுக்கு நேராக ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ட்ரேடர்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நேராக அங்கே போகணும், அங்கேருந்து மார்க்கெட் கீழே இது வரைக்கும் வரணும். நான் நம்மளுக்கு என்ன அந்த இடத்துல ஆகலைன்னா இந்த ஏரியாவை வந்து தொடவே கிடையாது, அதாவது மேஜர் இருக்கக்கூடிய இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட்டை தொட கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய இந்த மைனர்லாம் இருக்கக்கூடிய பேஸ், அதாவது நம்ம சப்ளைஸோனும் எடுக்கக்கூடிய அந்த ஏரியாவை மார்க்கெட் தொடவே கிடையாது. அதை தொட்டால் தான் இன்னும் நல்லா செல் ஆகிறதுக்கு பவர் கிரியேட் ஆகும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும் அந்த ஏரியா வர வரைக்கும். அதுக்கு முன்னாடி அவன் 1008 வேலை பண்ணிட்டு போட்டோம், நம்மளுக்கு அது கவலை கிடையாது.
ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் ஆகுதுன்னா அதுதான் நீங்கள் லிக்விடிட்டியாக எடுத்துக்கணும். இப்போ இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இந்த ஏரியாவில் இங்கே போயிட்டு திருப்பி இது வரைக்கும் கீழே வரணுன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அவங்களோட ட்ரேட் எப்படி இருக்கணும் அந்த இடத்துல? ஸோ இங்கே என்ட்ரி இந்த டபுள் டாப்போடைய ஹைக்கு கொஞ்சம் மேலே ஸ்டாப் லாஸ், இந்த லோ வந்து அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். ஒரு 1:1.3 1.5 1:2 லைக் தட் அந்த மாதிரி தான் அவங்களுடைய டிபி அண்ட் எஸ்எல் அண்ட் என்ட்ரிஸ் வந்து இருக்கும். ஆனால் இதை என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ட்ராப் நடக்கும். இந்த இடத்துல ஒரு வினோதமான ட்ரேடர்ஸ், அதாவது நம்மள மாதிரியான ட்ரேடர்ஸ், அவங்களுக்கு இப்போ நார்மலாக இந்த டபுள் டாப் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாத ட்ரேடர்ஸுக்கு எஸ்எல் அடிச்சிருச்சு. இந்த டபுள் டாப்பில் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிடுச்சு. இந்த லிக்விடிட்டி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டில் சப்ஸ்ட்ரக்சரில் ஒரு டிமாண்ட் எதனா பார்த்துருப்பானுங்க இம்பேலன்ஸோட, அதை வந்து தொட்டுக்குன்னு மேலே போயிடுச்சு. அதோடைய பவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஹையை ஒடிச்சிடுச்சு. லாஜிக் கரெக்டு. இந்த டிமாண்டை தொட்டத்துக்கு இங்கே வந்து ஒரு சிஹெச் வந்து வச்சிருக்குது மார்க்கெட்டில். இந்த சிஹெச் தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக தெரியாது. இங்கே டிமாண்டை தொட்டுட்டு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. யார்? அட்வான்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணக்கூடிய அரங்கோர ட்ரேடர்ஸ். ஏன்னா அவங்கள பிளேம் பண்ணி மீன் பண்ணி சொல்கிறேன்னா நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. அவங்கள என்ன வந்து பிளேம் பண்ணுறது அவசியம் கிடையாது. என்ன இல்லை, அந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றனால சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இது வந்து எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் போகணும். ஆனால் மார்க்கெட் சம்டைம்ஸ் இது மாதிரி வேலை செய்யும். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இதை வந்து டச் பண்ணிடுவாங்க. இதை டச் பண்ணது கூட தெரியாத இன்னும் அந்த டிமாண்டுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? யார்? இந்த சிஹெச்ஓ ட்ரேடர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது, இதுக்கு கீழே லிக்விட் இருக்குது. எப்போது லிக்விடிட்டியாக மாறும்னா இங்கே சப்ளை கண்ட்ரோல் எடுத்த போகிறோம். அது எடுக்கலனா கூட அங்கே லிக்விடிட்டி தான் இருக்குது. பட் அங்கே எடுத்துட்டா இன்னும் ஹியூஜாக வந்து லிக்விடிட்டி எடுக்க தான் பார்ப்பாங்க இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து. ஓகேங்களா? ஸோ அதனால கீழேயும் வந்து லிக்விடிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஏரியா ட்ரிகர் பண்ணதும் நேராக என்ன வரும், மார்க்கெட்டை கீழே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ வரும்போது ட்ரெயின் வந்துட்டு இருக்குது, ஆப்போசிட்டாக பைக் ஓட்டுற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து ஆர்டர் போட்டு புஷ் பண்ணுவாங்க. ட்ரிகர் ஆகிட்டு அவங்களுக்கு ஃபேவராக தான் மூவ் ஆகும். அவங்களோட டார்கெட் எங்கே இருக்குன்னா இந்த ஹை இல்லை இந்த ஹையை வந்து வச்சுருப்பாங்க, இதை எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் போகும்னு. ஆனால் மார்க் என்ன பண்ணும், கொஞ்சம் தூரம் புல் பேக் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே ஒடிக்கும். இப்போ என்னென்ன கலெக்ட் ஆகிருக்குதுன்னா இங்கே பை அடித்த ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸோடைய எஸ்எல் இந்த லோ அல்லது இந்த டிமாண்டோடைய லோ, அங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி மேஜராக இருக்கக்கூடிய இந்த நார்மல் ஸ்விங் லோ இது வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. இந்த டபுள் டாப் ட்ரேடர்ஸுக்கு ஃபஸ்ட்டே கலெக்ட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவன் பாட்டுக்கு மார்க்கெட்டில் வேலை செய்வாங்க. ஓகே, இதெல்லாம் எங்கே மேக்ஸிமம் நடக்கும்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் தான் நடக்கும். இதே இடத்துல இன்னொரு விதமான ஸ்ட்ரக்சரும் வரும் உங்களுக்கு. ஸோ சேம் அதே ஒரு செல் ட்ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து பிரேக் அவுட்டு அண்டு இந்த ஏரியா வந்து ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி ஆகுறாங்கன்னா ட்ரெண்ட் லைன் மாதிரி ஆகுறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் தொட்டுட்டு நேராக கீழே விழுகும். ஓகே, ஸோ இப்போ இது என்ன எடுக்கணும், நீங்கள் ட்ரெண்ட் லைன் லிக்கிட்டு இங்கே தான் நீங்கள் போய்ட்டு மார்க் பண்ணணும். எல்லா மேஜராக வர ட்ரெண்ட் லைனும் நீங்கள் போய்ட்டு லிக்விடிட்டி எல்லாம் மார்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே ஆகுறாங்களோ அங்கே ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ரக்சர்லேருந்து அது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகக்கூடிய இடத்துல டபுள் டாப் ட்ரிபிள் டாப் ஸ்விங்கை ஸ்விங்கில் அது மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடியது லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்போ மேஜர் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் லிக்விடிட்டி இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அது எப்போ லிக்விடிட்டியாக மாறும்னா இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மேஜர் ஸ்ட்ரக்சர். இப்போ நேராக வந்து இப்படி போயிட்டு இருக்குது.
இது என்ன ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு இருக்குதுன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ரக்சர்ல வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்ல இந்த ஹை எல்லாம் உடச்சி போகுது இல்லையா? இங்கெல்லாம் என்ன கலெக்ட் ஆகுது? பை சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகுது. இதை உடச்சா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹை லிக்விடிட்டி கலெக்ட் ஆகுது இல்லை? இந்த ஏரியாவெல்லாம் இதை உடைக்குதுண்ணா. ரொம்ப புதுசா அது போதா உங்களுக்கு எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. இல்ல ப்ரோ, அப்ப செல் சைடு இப்போ செல் போட்டவங்களோட லிக்விடிட்டியும் இப்போ ஸ்டாப் தானே ப்ரோ? லிக்விடிட்டி லாஜிக்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்ல அது ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ இந்த ஹையை தாண்டி போக போக இந்த ஹைல இருந்த காசு எல்லாமே இவங்க கலெக்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ மேஜராகவே என்ன கிரியேட் ஆகுது? இங்க வந்து ஓவராலா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ பிரேக் பண்றாங்க? லாஸ்டா இருக்கக்கூடிய ஹையர் லோவை, அதாவது ஸ்ட்ரைட்டா வந்து இப்படி பிரேக் பண்றாங்கன்னா என்ன ஆச்சுன்னா இதுக்கு மேல போறதுக்கு பையர்ஸ் கிட்ட காசு இல்லை. ஸோ செல்லர்ஸ் ஏறி கண்ட்ரோல் பண்ணி மார்க்கெட்டை கீழே புஷ் பண்றாங்க. ஸோ அப்படி புஷ் பண்ணும் போது யார் ஃபர்ஸ்ட் காலி ஆகுறாங்கன்னா அங்கே லாஸ்டா இருந்த பையர்ஸ். இவங்களது காலி ஆயிடுச்சுனாவே இவங்களுடைய காசு இது எல்லாமே வந்து லிக்விடிட்டியா மாறிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? மேஜராகவே. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரைட்டா இதுல போயிட்டு இங்க ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது எப்போ போயிட்டு லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஹையர் லோவை உடையுதோ மார்க்கெட், அப்போ என்ன கிரியேட் ஆகணும்? இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைஸ் எல்லாமே வந்து லிக்விடிட்டியா மாறும் மார்க்கெட்ல. ஓகே, அதை வந்து எடுத்துட்டு போவாங்க மார்க்கெட்ல. ஓகேங்களா? கிளியரா? இங்க நீங்க சொன்ன மாதிரி இங்க ஆல்ரெடி பை சைடு சொன்னீங்க, ஆனா செல் சைடு தானே. இருங்க. இந்த ஹைலோ தியரியை நம்ம லிக்விடிட்டியை மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான் மேட்ரு இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. லிக்விடிட்டி மார்க்கெட்டுக்கு தேவை, அது நம்மளுக்கு தேவைன்னு கண்டிப்பாக தேவையில்லை. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருந்தால் போதும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கோசரம் இந்த லிக்விடிட்டி வந்து சொல்லி கொடுக்கறது. சொல்லுங்க, ஏதாவது டவுட் சொல்லுங்க. ஹலோ ப்ரோ நம்ம எங்கேயும் அப்ளை பண்ண போறது இல்லையா ப்ரோ? அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். புரியல. இது அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் ப்ரோ. அது மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே. ஜஸ்ட் ஹை லோல லிக்விட் இருக்குது. இப்போ ட்ரெண்ட் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த லிக்விட் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ மார்க்கெட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. இப்படி இருக்குது. இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியாவில் டிமாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் தான் எல்லாமே. இதை நேராக வந்து இப்படி இங்கே ரிவர்ஸ் கொடுத்து இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இது என்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அப் சைடு இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா வந்த மூவ் எங்க இருக்குதுன்னா இங்க தான் இருக்குது இல்லையா? அப்போ அங்கதான் வந்து லிக்விடிட்டி பையர்ஸுக்கு தேவைப்படும். ஏன்னா அப் ட்ரெண்ட்ல பையர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்க டிமாண்டை கண்ட்ரோல் எடுத்துட்டு ஃபுல் ஃபிளட்ஜா போயிட்டு இந்த ஹையை உடைக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஹையை உடைக்கும் போது என்ன கலெக்ட் ஆகும்? இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகும். அதாவது பை சைடு இருந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. ஓகே, இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு அப் ட்ரெண்டா இருக்கும் போது இதுதான் பண்ணுவாங்க. இந்த லோல் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா மாறிட்டு வரும், உங்களுக்கு ஸ்ட்ராங் ஸ்விங்கா மாறிட்டு வரும். இது எப்போ வீக் பண்ணுவாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல ஒரு 4-5 தடவை புஷ் பண்ணி மேல போகும்போது ஸ்விங்கோடைய சைஸ்லாம் சின்னசா ஆயிட்டு வரும். ஸ்டார்டிங் அந்த மாதிரி பெருசா வராம சின்னசா ஆயிட்டு வரும் அந்த ஸ்விங்கோடைய சைஸ். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ட்ரெண்ட் வீக் ஆக போகுது. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த லோ எல்லாமே லிக்விடிட்டியா மாறப்போகுதுன்னு அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை பிரேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆகும்போது என்ன நடக்கும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லிக்விட்ஸ் எல்லாமே கலெக்ட் ஆகும்.
ஓகே, இது அப் ட்ரெண்டா இருக்கிற வரைக்கும் இது எல்லாமே வந்து லிக்விடிட்டி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த லோஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கேருந்து பை தான் போட்டிருப்பாங்க. அது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது இது எல்லாமே லிக்விடிட்டியா மாறும். செல் சைடு இருக்கிறது எல்லாமே கிளியரா. அப்போ இங்க இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். இந்த ஹைஸ் எல்லாமே கிளியர் ப்ரோ. கிளியரா. இவ்வளவுதான் லிக்விடிட்டி. கிளியர். இது அந்த இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி, இன்டர்னல் லிக்விடிட்டி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய லிக்விடிட்டி இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு. இந்த நெக்ஸ்ட் என்ன லிக்விடிட்டி ஸ்வீப், கிராப், பர்ஜி. ஓகே, வந்து பயங்கரமா இருக்கும் இது. ஸ்டாப் பண்ணிட்ட ஏரியா, லிக்விடிட்டி எடுத்த ஏரியா அண்டு லிக்விடிட்டி பர்ஜி பண்ண ஏரியா, அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லுவாங்க. நார்மலாக நீங்கள் ஸ்வீப்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கிறது? ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அது அப் ட்ரெண்ட், நம்ம பை மட்டும் தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஏரியாவை நம்ம பிஓஎஸ் அப்படின்னு மார்க் பண்ணிடுறோம். இப்போ அந்த ஏரியாவில இருந்து அப்படியே ஆப்போசிட்டா வந்து இங்க இருக்கக்கூடிய லோவை உடைக்கிறாங்க அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச். அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்டா இருந்துச்சு, அதாவது அப் ட்ரெண்டா இருந்து இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்குது. அது எங்க சேஞ்ச் ஆச்சு? இங்க இருக்கக்கூடிய லோவை உடைச்சதும் சேஞ்ச் ஆச்சு. அப்போ இந்த லோவை உடைக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்னத்தை உடைச்சிட்டு இருந்தாங்க? இங்க இருக்கக்கூடிய இந்த ஹையை உடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்டா உடைச்ச இடம் எதுனா இந்த ஏரியா தான். இதை உடைச்சதுக்கு அப்புறம் இதை வந்து உடைச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் உடைச்ச இடம் இருக்குது இல்லையா, அந்த ஏரியா தான் வந்து ஸ்வீப் ஆன ஏரியா. ஓகேங்களா? இப்போ ஏன் அதை நம்ம அப்படி சொல்றோம்னா, வெயிட் நான் சொல்றேன். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இங்க டிமாண்ட் இருக்கும், அதை வந்து எடுத்துட்டு போகணும் பிஓஎஸ்க்கு. ஆனால் மார்க்கெட்டுக்கு இதுக்கு மேலே போகிறதுக்கு பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைன்ற போது செல்லர்ஸ் ஏறி வந்து ப்ரெஷர் பண்ணால் கீழே வந்து உடைஞ்சிடும். அப்போ இங்கே யார் வந்து லூஸ் பண்ணா இந்த இடத்துல? பையர்ஸ் தான். எப்படி பையர்ஸ்? இந்த செகண்ட் லோல வாங்கின பையர்ஸ்லாம் லூஸ் பண்ணிட்டு இந்த பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகும்போது செல்லர்ஸுக்கான ஃப்ளோட்டிங் போயிட்டு இருக்கும் லாஸ். அவங்க திருப்பி ப்ரெஷர் பண்ணி கீழே பிரேக் பண்ணதும் அவங்க எக்ஸ்போர்டேஷன் ஏரியாவுக்கு கீழே வந்து ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்குது. இப்போ யாரோடைய லாஸ் ஃப்ளோட்டிங்ல போயிட்டு இருக்குதுன்னா பையர்ஸோடைய லாஸ் வந்து ஃப்ளோட்டிங்ல போயிட்டு இருக்குது. அவங்க எதை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா செல்லர்ஸை பீட் பண்ணிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த ஏரியா. ஆனா செல்லர்ஸ் ஃபைனலா வந்து பையர்ஸ். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் நடந்தக்கூடிய இடம் எதுன்னா அந்த ஏரியா தான். அந்த ஏரியாவை தான் நம்ம ஸ்வீப் சொல்றோம். நிறைய குழப்பற மாதிரி இருக்குதோ? இல்ல ப்ரோ, இது இப்படியே திருப்பி சேஞ்ச் ஆகி திருப்பி அப் ட்ரெண்டுக்கே போனா புரியல. திருப்பி அப்படியே ட்ரெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகி திருப்பி அப் ட்ரெண்டுக்கே போனா இப்ப கீழே உடைச்ச அந்த சிஓ தானே ப்ரோ? நீங்க கேக்குறது இப்போ கீழே உடைச்சிருச்சு திருப்பி இப்படி மேல போச்சுன்னா இல்லையா? இது எங்க தெரியுமா நடக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்? உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு தியரி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு? இது வந்து இப்படி எடுக்காமலே திருப்பியும் வந்து மேல போயிருக்கிறாங்கன்னு. இப்போ இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன இந்த டிமாண்ட் வந்து பெண்டிங்காவே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? நேரா இப்படி உடைச்சிருச்சுன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா? ஆனா இதுக்கு பேர் ட்ரெண்ட் சேஞ்ச் இல்ல, இங்க விட்டுட்டு போன ரெக்கவரியை வந்து முடிக்கிறாங்க. ஓகே,
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டிமாண்டை எடுத்துட்டு அகைன் திருப்பி மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இங்க சிஹெச்ஓ நடக்கிற தப்பு, ஃபேக் சிஹெச்ஓ சிஹெச், அதே மாதிரி இந்த ஏரியா வந்து ஃபேக் ஸ்பி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை ட்ரிகர் பண்ணிட்டு இன்னொரு சிஹெச்ஓ வச்சிருக்குது இல்லையா, ஆமா ப்ரோ. இது வந்து ரியல் சிஹெச்ஓ மாறிடும். கிளியர் ப்ரோ. ஜஸ்ட் லிக்விடிட்டி இவ்வளவுதான். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு கிராப், பர்ச்சேஸ், எல்லா பேருமே இருக்குது. ஓகேங்களா? ஒரு பிஓஎஸ் வச்சு ஒரு சிஹெச்ஓ வைக்கிதுன்னா அந்த பிஓஎஸ் வச்சதுன்னா வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்ச ஏரியா. இது நிறைய டைப்பா உங்களுக்கு சொல்லலாம், ஆனா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே ஓகே. அண்டு பிஎஸ்எல் அண்டு எஸ்எஸ்எல். இப்போ இந்த இடத்துல கீழே எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இருக்குது, இங்க மேல எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இருக்குது, மார்க்கெட் இங்க இருக்குது, இன்டர்னல் லிக்விடிட்டி இங்க வந்து இருக்குது. ஸோ இப்போ பாட்டம்ல வச்ச ஏரியா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி வந்து எஸ்எஸ்எல்லா மாறிடும், அதாவது செல் சைடு லிக்விடிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க டாப்ல வச்ச ஏரியா வந்து என்னவா மாறும்னா பிஎஸ்எல், பை சைடு லிக்விடிட்டியா மாறும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதையே நம்ம பை சைடு லிக்விடிட்டியா சொல்றோம், இதையே நம்ம செல் சைடு லிக்விடிட்டியா சொல்றோம். ப்ரோ பிஎஸ்எல் இப்போ உடைச்சாங்கன்னா பை சைடுல போகும்போது தான் உடைக்க முடியும், அப் ட்ரெண்ட்ல போனா ப்ரோ. நோ ப்ரோ. ப்ரோ வருவாரா ப்ரோ? ப்ரோ திலீப் கேக்குதா? ஹலோ. சொல்லுங்க. கேக்குது. ஓகே ஓகே. ஸோ கரண்ட் கட் ஆயிடுச்சு, மானிட்டர்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் லேப்ல வந்தோம். ரெக்கார்டிங் ப்ராசஸ் தானே இருக்குது. ஆமா ப்ரோ, ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு ப்ரோ. ஃபைலாம் கட் ஆயிடுச்சா? உடனே டக்குன்னு ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். இருக்கு ப்ரோ, ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ரெக்கார்டிங். ஓகே ஓகே. ஸோ ஃபைனல் என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு? பிஎஸ்எல் எஸ்எஸ்எல். யா. ஸோ இப்போ இதை தாண்டி மார்க்கெட்டு மேலே போகுதுன்னா என்ன ஆகுது, மார்க்கெட்டை பை ஆகுது. அப்போது பையர்ஸ்கிட்ட தான் லிக்விடிட்டி இருக்கும் இல்லையா? அப்போ பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை தாண்டி போச்சுன்னா லிக்விடிட்டி அவங்க கைக்கு போயிடும் இல்லையா? அப்போ அந்த ஏரியா சிட்டிங்கில் இருக்கும் போதும் அது பையர்ஸோடைய லிக்விடிட்டி தான், அதே தான் செல்லுக்கும். இதை தாண்டி கீழே மார்க்கெட் வருதுன்னா அங்கே வந்து செல்லர்ஸ் கிட்ட மார்க்கெட் போயிடும் இல்லையா? ஸோ அந்த லிக்விடிட்டிக்கு நேம் செல் சைடு லிக்விடிட்டி. கிளியரா? ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான் லிக்விட் நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நாளைக்கு காட்டுறேன், கொஞ்சம் கரண்ட் இல்லைங்க. ஓகேங்களா? கட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. ஓகே.
ஸோ நான் tomorrow அந்த எக்ஸாம்பிள் Okay. காட்டுறேன். ஸோ அந்த கட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே யா ஓகே யா தேங்க்யூ பை பை பை.